திமுக கூட்டணி தொடர்பான சிபிஎம்மின் ஆலோசனை கூட்டம் 6 மணி நேரத்தை கடந்து நீடிக்கிறது. தேர்தலுக்காக சிபிஎம் மாநில குழு இவ்வளவு நேரம் ஆலோசிப்பது இதுவே முதல் முறை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 6 மணி நேரத்தை கடந்து சிபிஎம் மாநில குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6 தொகுதிகளை திமுக கூட்டணியில் எதிர்பார்க்கிறது சிபிஎம். தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவெடுக்க முடியாமல் தற்போது மாநில குழு கூட்டம் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். 6 மணி நேரத்தை கடந்து நீடிக்கிறது சிபிஎம் ஆலோசனை. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற சிபிஎம் 6 தொகுதிகளை கேட்கிறது. 6க்கு குறைந்தால் தனித்து போட்டியிடலாம் என்று ஒரு சில நிர்வாகிகள் தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷிடம் கேட்டு பெறலாம். வினிஷ், வணக்கம். தற்போது மாநில குழு கூட்டம் 6 மணி நேரத்தை கடந்து நீடிக்குது. நிர்வாகிகளோட கருத்துக்கள் என்ன பேசிக்கிறாங்க? கூடுதல் விவரம். திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய 5 தொகுதிகளை ஏற்பதா அல்லது 6 தொகுதிகளை கேட்டு நிர்மதிப்பதா என்பது குறித்த கருத்துக்கள், நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் கேட்பதற்குரிய ஒரு நாள் முழுமையான ஆலோசனை கூட்டம் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சிபிஎம் அலுவலகத்தில் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. காலை சுமார் 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் மதியம் 3 மணி வரை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் செயற்குழு நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 3 மணி முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கடந்து மாநில குழு நிர்வாகிகள், அதாவது உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டறியக்கூடிய கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 83க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை மேடையேறி தலைவர்கள் முன்னிலையில் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சிபிஎம்க்கு கடந்த முறை, அதாவது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கினார்கள். அதே போன்று இந்த தேர்தலிலும் குறைந்தது 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் 5 தொகுதிகளை ஒதுக்கினால் கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து கூட போட்டியிடலாம் என்று பல நிர்வாகிகள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 5 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் நீடிக்கக்கூடிய குழப்பம் காரணமாக ஒருமித்த கருத்து பெறுவதில் தொடர்ந்து ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. அதே போல கடந்த முறை பெற்ற 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் அல்லது நாங்கள் சிபிஎம் விரும்பக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் பல நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒருமித்த கருத்து பெறுவதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருவதால் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுகிறார்கள். ஒருவேளை நாம் தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 20 தொகுதிக்கு மேலேயாவது நாம் தனித்து போட்டியிடலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னையின் புறநகரில் நமக்கான கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த தொகுதியை போட்டியிடலாம். அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களாக கூடிய கன்னியாகுமரியில் ஒரு சில தொகுதிகளில் நமக்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதாகவும் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார்கள். தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு மாநில சட்டசபை தேர்தலுக்காக சிபிஎம் இந்த மாதிரியான மாநில குழுவை நடத்துவது இதுவே முதல் முறை என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருமித்த கருத்து பெறுவதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில தற்போது வரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை. திமுக கூட்டணியில் கடந்த முறை ஒதுக்கீடு செய்த 6 தொகுதிகளை இந்த முறை நிச்சயம் கேட்டு பெற வேண்டும், இல்லை என்றால் தனித்தே போட்டியிடலாம் என்று நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இன்னும் 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நிர்வாகிகள். வினிஷ், இது தொடர்பா திமுக தரப்புல இருந்து என்ன தகவல்கள் வருது? சென்னையில ஒரு தொகுதியை கேட்கிறாங்க அப்படிங்கறதோட பின்னணி என்ன? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை இதற்கு முன்பாக 3 முறை பெரம்பூர் தொகுதியில் சிபிஎம் வென்றிருக்கிறது. அதே போல சென்னையின் புறநகரின் பல்வேறு பகுதிகளிலும் சிபிஎம்மிற்கு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதாக நிர்வாகிகள் ஒரு புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் தான், இது போன்ற விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த மாநில குழு கூட்டத்தில் தொடர்ந்து நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். திமுக தலைமையை பொறுத்தவரை கடந்த தேர்தலில், இதுவரை இல்லாத தேர்தலில் போது இந்த முறை கிட்டத்தட்ட 20க்கும் 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கின்றன. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுக்கும் சரிசமமாக பங்கீடு அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திமுக அனைத்து கட்சிகளிடமே பேசி வருகிறார்கள். இதற்கு முன்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பாகவே சிபிஐக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். அவர்களும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுவிட்டு சென்று விட்டதாக தெரிவித்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது சிபிஐ மற்றும் சிபிஎம்க்கு சரிசமமாக 6 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார்கள். அவர்கள் 2 கட்சிகளுமே 6ல் 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அதே போன்ற நிலைமை இந்த தேர்தலில் நீடிக்கக்கூடாது. திமுக கூட்டணியில் 2 இடதுசாரிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் சரிசமமாக அனைத்து தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல திமுக கூட்டணியில் பிற கட்சிகள் வந்துள்ளதால் அவர்களுக்கும்
மனஸ்தாபம் ஏற்படாத வகையில தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பதில் திமுக தலைமை முனைப்பு காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த முறை ஒதுக்கீடு செய்த பல கட்சிகளுக்கும் குறைந்த அளவிலான தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கியிருக்கிறது. பல கட்சிகளும் இதே முழு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விசிகா கூட கடந்த முறை ஒதுக்கீடு செய்த தொகுதிகளை விட கிட்டத்தட்ட இரட்டை இலக்கம், அதாவது 10 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். அதில் அவர்களுக்கு கிடைப்பது கூட ஒரு இணக்கமான சூழல் இல்லை என்று விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதே போன்று ஆகிவிடக் கூடாது, நமக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது, நமக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள்ல கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் சிபிஎம் நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த குழு இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் சிபிஎம் உடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். இவருடைய தலைமையில் தான் இன்று முழுமையாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. டெல்லி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு இறுதியானது என்பது நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் 6 தொகுதிகளை நிச்சயமாக கேட்டு பெற வேண்டும் என்று நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக வினீஷ், கடந்த முறை பெற்ற 6 தொகுதிகளை திமுக கூட்டணியில் இந்த முறையும் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியின் மாநில குழு கூட்டம் இது தொடர்பான காரசார விவாதத்தை நடத்தி வருகிறது. 6 மணி நேரத்தை கடந்து அந்த கூட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.